இந்தியா அவங்களுடைய 3வது நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைனான ஐஎன்எஸ் அரித்மான கூடிய சீக்கிரமே இந்தியன் நேவி சர்வீஸ்ல இணைக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்திருக்கு. இந்தியாவுடைய நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு டாப் சீக்ரெட்டான ப்ராஜெக்ட். அதனால இந்த சப்மரைன்ஸ் பற்றின எந்த விஷயமும் அஃபிஷியலாக வெளியில் வரவே வராது. ஏற்கனவே இந்தியன் நேவி சர்வீஸில் இருக்கிற ஐஎன்எஸ் அரிஹந்த் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாத்தை பற்றியும் எந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் அவ்வளோவா வெளியில் வந்தது கிடையாது. இந்த கிளாஸஸ் இந்த 3வது கப்பலான ஐஎன்எஸ் அரித்மானுக்கும் அதே அளவுக்கு சீக்ரெசியை இந்தியன் நேவி மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் மீடியா ரிப்போர்ட்ஸ் படி ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் இந்த ஐஎன்எஸ் அரித்மான் இந்திய கடற்படையில் இணையும்னு சொல்லப்படுது. இந்தியா அணு ஆயுத சக்தி உள்ள ஒரு நாடு வலிமையான நாடாக மாறணும்னா அந்த நாட்டுக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது, நியூக்ளியர் ட்ரைடும் இருக்கணும். வான், நிலம், நீர்னு எல்லா இடத்துல இருந்தும் அணு ஆயுத தாக்குதல் நடத்துகிற திறன் தான் நியூக்ளியர் ட்ரையட். அந்த வகையில் இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையடை கம்ப்ளீட் பண்ண அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளை ஏவுற திறனுள்ள நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க முடிவு பண்ணினாங்க இந்தியா. அட்வான்ஸ் டெக்னாலஜி வெசல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேரில் இந்த டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட் துவங்கப்பட்டுச்சு. இந்த ப்ராஜெக்டுடைய முதல் கப்பலான ஐஎன்எஸ் அரிஹந்துடைய கன்ஸ்ட்ரக்ஷன் 2004 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2009 ஐஎன்எஸ் அரிஹந்த் தயாராகிடுச்சு. இந்த நிலைமையில அடுத்த 7 வருஷத்துக்கு இந்த சப்மரைன் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. எல்லா சோதனைகளையும் முடிச்சதுக்கு அப்புறம் 2016 இந்திய கடற்படையில இணைஞ்சது ஐஎன்எஸ் அரிஹந்த். இந்த ப்ராஜெக்டுடைய 2வது சப்மரைனான ஐஎன்எஸ் அரிகாத் 2024 இந்திய கடற்படையில இணைஞ்சது. இந்த ப்ராஜெக்டோட 3வது சப்மரைனான ஐஎன்எஸ் அரித்மான் போன வருஷ கடைசியிலேயே இந்திய கடற்படையில இணையும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அது நடக்கல. இந்த நிலைமையில தான் இந்த சப்மரைனுடைய இண்டக்ஷனுக்கான டென்டேட்டிவ் டைம்லைன் இப்போ வெளிவந்திருக்கு. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்படுற இந்த நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸை விசாகப்பட்டினம்ல உள்ள சீக்ரெட்டிவ் சப்மரைன் பில்டிங் ஃபெசிலிட்டியான ஷிப் பில்டிங் சென்டர்ல கட்டமைக்கிறாங்க. இந்திய கடற்படையில் ஏற்கனவே சர்வீஸ்ல இருக்கிற ஐஎன்எஸ் அரிஹந்த் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாத்தை விட ஐஎன்எஸ் அரித்மான் கொஞ்சம் பெருசு. ஐஎன்எஸ் அரித்மானை பவர் பண்றது 83 மெகாவாட் காம்பேக்ட் லைட் வாட்டர் ரியாக்டர். நியூக்ளியர் பவரை பயன்படுத்துறதுனால இதுக்கு அன்லிமிட்டெட் ரேஞ்ச் இருக்கு. இந்த சப்மரைனால 300 to 400 மீட்டர் ஆழத்தில் செயல்பட முடியும். கடலுக்கு அடியில் சப்மர்ஜ் ஆகி இருக்கிறப்போ இந்த சப்மரைனுடைய ஸ்பீட் 24 knots, அதாவது அப்ராக்சிமேட்டாக 45 km/h. இந்த சப்மரைனுடைய ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த சப்மரைனுக்கு இந்த ஸ்பீடே போதுமானது. ஏன்னா இது ஒரு அட்டாக் சப்மரைன் கிடையாது, இது ஒரு பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன். இந்த ரோலை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பீடே போதுமானது. ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிற ஐஎன்எஸ் அரிஹந்த், ஐஎன்எஸ் அரிகாத்தை விட இதோடைய சைஸ் பெருசாக இருக்கிறதுனால அந்த 2 சப்மரைன்ஸை விட இதால் அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை கேரி பண்ணிட்டு போக முடியும். இந்தியன் நேவியில் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிற ஐஎன்எஸ் அரிஹந்த் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாத் ஆகிய சப்மரைன்ஸால் 4 K4 மிசைல்ஸை கேரி பண்ணிட்டு போக முடியும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு K4 மிசைலுடைய சைலோவில் 3 K15 மிசைல்ஸை பொருத்திக்கலாம். அப்படின்னா ஐஎன்எஸ் அரிஹந்த் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாத் ஆகிய சப்மரைன்ஸால் 4 K4 மிசைல்ஸ் அல்லது 12 K15 மிசைல்ஸை கேரி பண்ணிட்டு போக முடியும். இப்போ சர்வீஸில் இணைய போகிற ஐஎன்எஸ் அரித்மானில் ஐஎன்எஸ் அரிஹந்த் அண்ட் ஐஎன்எஸ் அரிகாத்தில் இருக்கிறத விட 2 மடங்கு அதிக சைலோஸ் இருக்குது. அதனால ஐஎன்எஸ் அரித்மானால் 8 K4 மிசைல்ஸ் அல்லது 24 K15 மிசைல்ஸை கேரி பண்ண முடியும். இந்தியாவுடைய நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ஸை எல்லாம் ஒரு டியூவல் ஸ்ட்ரக்சர் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன்ஸை ஆப்ரேட் பண்ணுறது இந்தியன் நேவி. ஆனால் இந்த சப்மரைன்ஸில் பொருத்தப்பட்டிருக்கிற நியூக்ளியர் மிசைல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய அணு ஆயுதங்களை மெயின்டைன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட். இந்தியா இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வெசல் ப்ராஜெக்ட் மூலமாக 3 சப்மரைன்ஸை தான் உருவாக்குறதா இருந்தாங்க. ஆனால் ஐஎன்எஸ் அரித்மானுடைய கண்டினியூவேஷனாக S4 ஸ்டார் அப்படிங்கிற பேரில் இன்னொரு நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைனை இந்தியா தயாரிச்சிருக்காங்க. இந்த S4 ஸ்டார் அப்படிங்கிற சப்மரைனுக்கு ஐஎன்எஸ் அரித்மானுக்குள்ள எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்ஸ் படி இந்த S4 ஸ்டாருக்கு அரிசுதன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ இந்த சப்மரைன் சி ட்ரையல்ஸில் இருக்குது. அடுத்த வருஷம் அரிசுதன் சர்வீஸில் இணையும்னு எதிர்பார்க்கலாம். அரிஹந்த் கிளாஸோட 4 சப்மரைன்ஸும் சர்வீஸில் இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய முழு கவனமும் S5 கிளாஸ் சப்மரைன்ஸ் மேலே திரும்பும். இந்தியா அட்வான்ஸ் டெக்னாலஜி வெசல் ப்ராஜெக்டில் தயாரிக்கப்பட்ட இந்த 4 நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ஸோட நிறுத்த போகிறதில்ல. இப்போ இருக்கிற ஐஎன்எஸ் அரிஹந்த் கிளாஸ் சப்மரைன்ஸை விட பெரிய சைஸ் நீர்மூழ்கி கப்பல்களான S5 கிளாஸ் நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸை இந்தியா உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியன் நேவியில் இப்போ சர்வீஸில் இருக்கிற அரிஹந்த் கிளாஸை சேர்ந்த ஐஎன்எஸ் அரிஹந்த் அண்ட் ஐஎன்எஸ் அரிகாத் ஆகிய சப்மரைன்ஸுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 6000 tons. சர்வீஸில் இணைய போகிற ஐஎன்எஸ் அரித்மான் கிளாஸை சேர்ந்த ஐஎன்எஸ் அரித்மான் மற்றும் ஐஎன்எஸ் அரிசுதன் ஆகிய சப்மரைன்ஸுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 7000 tons. ஆனால் இந்தியா அடுத்து உருவாக்க போகிற S5 கிளாஸ் நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 13500 tonsலேருந்து 15000 tons வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. வேறு சில ரிப்போர்ட்ஸில் இந்த S5 கிளாஸ் சப்மரைன்ஸுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 17000 tonsன்னு சொல்லப்பட்டிருக்கு. அரிஹந்த் கிளாஸ் சப்மரைன்ஸை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு பெரிய சப்மரைன்ஸை இந்த S5 ப்ராஜெக்டில் இந்தியா தயாரிக்க போகிறாங்க. இந்த S5 கிளாஸில் 4லேருந்து 6 சப்மரைன்ஸை உருவாக்குற திட்டம் இந்தியாவுக்கு இருக்குது. போன வருஷம் டிசம்பர் மாதமே இந்தியா இந்த S5 கிளாஸ் சப்மரைன்ஸை உருவாக்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. 2030 S5 கிளாஸை சேர்ந்த இந்த சப்மரைன்ஸ் இந்திய கடற்படையில் இணையும்னு எதிர்பார்க்கப்படுது.
இந்த S5 கிளாஸ் சப்மரைன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்க போகுது. அதனால் அரிஹண்ட் கிளாஸ் சப்மரைன்ஸில் பயன்படுத்தப்படுற 83 மெகாவாட் நியூக்ளியர் ரியாக்டரை இதில் பயன்படுத்த முடியாது. இந்த S5 கிளாஸ் சப்மரைன்ஸுக்காக 200 மெகாவாட் நியூக்ளியர் ரியாக்டரை இந்தியா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. சைஸ் பெருசாக இருக்கிறதுனால இந்த S5 கிளாஸ் சப்மரைன்ஸால் அதிக அளவு மிசைல்ஸை கேரி பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸையும் இதால் கேரி பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ டெவலப்மெண்ட்டில் இருக்கிற இந்தியாவுடைய லாங் ரேஞ்ச் SLBMஸான K5க்காகவும் K6க்காகவும் தான் இந்த சப்மரைன்ஸ் தயாரிக்கப்படுறதா சொல்லப்படுது. இப்போ இருக்கிற இனிஷியல் இன்ஃபர்மேஷன் படி S5 சப்மரைன்ஸால் 12 K5 மிசைல்ஸ் அல்லது 12 K6 மிசைல்ஸை கேரி பண்ண முடியும். கடலுக்கு அடியிலிருந்து ஏவுற பேலிஸ்டிக் மிசைல்ஸை தான் SLBMஸ்னு சொல்லுவோம். இந்தியா கடலுக்கு அடியிலிருந்து ஏவுறதுக்காகவே K சீரிஸ் மிசைல்ஸை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த K சீரிஸில் இந்தியா முதல்ல உருவாக்குனது K15 மிசைல்ஸை தான். இந்த மிசைல்ஸோட மேக்ஸிமம் ரேஞ்ச் 1500 கிலோமீட்டர். இந்த K15 மிசைல்ஸ் மூலமாக நம்மளால் சேஃபான டிஸ்டன்ஸில் இருந்தபடி பாகிஸ்தானை தாக்க முடியும். ஆனால் சைனாவை இந்த மிசைலை வச்சு தாக்கணும்னா நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். K15க்கு அடுத்து நாம் டெவலப் பண்ணது K4 மிசைல்ஸ். இந்த மிசைலுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் 3500லேருந்து 4000 கிலோமீட்டர்ஸ். இந்த மிசைல் மூலமாக நம்மளால் சேஃபான டிஸ்டன்ஸில் இருந்தபடியே சைனாவை தாக்க முடியும். K15 மிசைல்ஸ் 2018 சர்வீஸில் இணைஞ்சது. K4 மிசைல்ஸ் 2024 சர்வீஸில் இணைஞ்சது. K5 அண்ட் K6 ஆகிய இந்த 2 மிசைல்ஸும் இன்னமும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. K5 உடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் 6000 கிலோமீட்டர், K6 மிசைலுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் 9000 கிலோமீட்டர். இந்த 2 மிசைல்ஸும் சர்வீஸில் இணைஞ்சதுக்கு அப்புறம் உலகத்துடைய எந்த பகுதி மேலே வேணாலும் அணு ஆயுத தாக்குதல் நடத்துகிற திறன் இந்தியாவுக்கு கிடைக்கும். இந்தியாவுடைய 3வது நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைனான INS அரித்மான் சரியான நேரத்தில் தான் இந்திய கடற்படையில் இணைய போகுது. சைனா ஏற்கனவே பல நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது போக போர்ட் ஆக்சஸ் அக்ரிமெண்ட்ஸ் மூலமாகவும் நேவல் டிப்ளாய்மெண்ட்ஸ் மூலமாகவும் இந்தியன் ஓஷன் ரீஜனை டாமினேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சைனா. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அவங்களுடைய கடல்சார் தடுப்பு திறன், அதாவது சி பேஸ்ட் டிட்டரன்ஸை மேம்படுத்த பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் INS அரித்மானுடைய இண்டக்ஷன் இந்திய கடற்படைக்கு கூடுதல் வலு சேர்த்து இந்தியாவுடைய பாதுகாப்பு அரணை மேலும் வலுப்படுத்தும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.